கோவிந்த கோகுலநந்தன கோவிந்த. எம்பெருமானார் தரிசனமென்றே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோ இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலறிகைக்கா. திருப்பாவையிலே இன்றைக்கு 16வது பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்கிறவாய். ஆயர் சிறுமியரோ மக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நன்னரே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவும் நீ கேலோர் எம்பாவாய். நீ நேச நிலைக்கதவும் நீ கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரமானது எம்பெருமான் கண்ணன் எழுந்தருளியுள்ள நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு சென்று அந்த நந்தகோபனுடைய குமாரனாய் இருக்கக்கூடிய கண்ணனை எழுப்புவதாக அதற்கு கிரமத்தை அருள் செய்கின்றார் இந்த பாசுரத்திலே. இங்கு யாரை எழுப்பினார்கள் என்று சொன்னால் கண்ணனை எழுப்ப முடியவில்லை. அதற்கு எதிர்த்து அவனை காப்பதற்காக கோயில் காப்பாளன், வாசல் காப்பாளன் என்று சொல்லி துவாரபாலர்கள் உள்ளார்கள். அந்த கோயில் காப்பாளன் எம்பெருமானை அருகே இருந்து பார்க்கக்கூடியவன். வாயில் காப்பாளன் வெளியே இருந்து காத்து கொண்டிருப்பவன். கரிமுகன், ஜெயசேனர், காலர், செமுகர் இவர்கள் சேத்திரபாலர்கள். குமுதாட்ச, புண்டரீகாட்ச, வாமன, சங்கர்ஷன, சர்ப்பநேத்திர, சுமுக, சுப்பிரதிஷ்டர்களாகிய 8 பேர்கள். இவர்கள் எம்பெருமானுடையத்தில் அவனை காத்து கொண்டிருக்கக்கூடிய நகர பரிபாலகர்கள். சண்ட, பிரசண்ட, ஜெய, விஜய, பத்திர, சுபத்திர, தாத்ரு விதாக்களாகிய 8 பேர் துவாரபாலர்கள். இப்படி 8, 8, 4 இத்தனை பேர்கள் காத்து கொண்டிருப்பதாக ஐதீகம். எம்பெருமானுடைய சன்னதிக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் எப்படி செய்ய வேண்டும்? அப்படி செல்லுகிற கிரமத்திலே முதலிலே அந்த வழியிலே இருக்கக்கூடிய துவாரபாலர்களை வணங்கிவிட்டு, பிறகு கருடாழ்வாரை வணங்கிவிட்டு, அதன் பிறகு ஆச்சாரியர்களை வணங்கிவிட்டு, தாயாரை வணங்கி பின்புதான் பெருமாளிடத்திலே செல்ல வேண்டும். இந்த திருவாராதனை கிரமத்தை அப்படியே நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசனங்கள் 5 பாசனங்களிலே நமக்கு விளக்கமாக அருளி செய்து கொண்டார். ஏனென்று கேட்டால் நமக்கு தெரிந்ததெல்லாம் ஏதோ பெருமாள் நமக்கு அருள் செய்வான், நாம் சென்று அவனிடத்திலே சேவித்தால் போதும் என்று நினைத்து கொண்டுள்ளோம். அந்த சொரூபத்தை உணர்ந்து சென்று அவரிடத்திலே சேவித்தோம் என்று சொன்னால் அவன் உள்ளம் குளிர்ந்து அவன் நமக்கு அருள் செய்வான். இந்த ஏன் நந்தகோபன் திருமாளிகைக்கு செல்ல வேண்டும்? இவர்கள் முதலிலிருந்து என்ன சொன்னார்கள்? மார்கழி நீராட வேண்டும் என்று சொன்னார்கள். நீராட போதுவீர் போதிமுனோ என்று, அடுத்து நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் என்றும், நாங்களும் மார்கழி நீராட என்றும், இப்போதே எம்மை நீராட்டு என்றும், மார்கழி நீராடுவான் என்று, இப்படி நீராட என்று 5 இடங்களிலே கூறியுள்ளார். ஆனால் இவர்கள் சென்றது ஒரு பொய்கைக்கோ ஒரு நதிக்கோ செல்லவில்லை. பிறகு எங்கே சென்றார்கள் என்றால் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு சென்றார்கள். அது எப்படி அங்குதான் தீர்த்தம் உள்ளதா என்று சொன்னால், எம்பெருமான் யார் என்று சொன்னால் தாமரை நீள் வாசத்தடம் போல் வருவானே. தாமரைகள் பூத்திருக்கக்கூடிய வாசத்தடம், தாளதாமரை, தடமணி, வயல், திருமோகூர் என்று அங்கு தாளதாமரையாக இருக்கக்கூடிய அதன் அருகே தான் எம்பெருமான் இருக்கின்றான். ஏனென்று கேட்டால் அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக ஒரு சந்தர்ப்பத்திலே கஜேந்திரன் நீரிலே முதலை பிடித்து இழுத்த பொழுது அவர்களை ரட்சிப்பதற்காக அங்கிருந்து அலைகுலைய வந்தானாம். இனிமேல் எப்படி திருவிழா காலங்களிலே அவுட் போஸ்ட் என்று சொல்லி போலீஸ் அங்கங்கே தன்னுடைய ஒரு அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை
டெம்பரவரியாக தற்காலிகமாக நினைத்து கொள்வார்கள். அப்படி இல்லாமல் எம்பெருமான் 108 திவ்ய தேசங்களிலே நிரந்தரமாக இருந்து அடியார்களுக்கு துயர் வருமே என்று சொன்னால் உடனே ரட்சிப்பதற்காக அவன் எங்கே இருக்கின்றான்? நதிகள் ஓரத்திலே. எப்படி என்று சொன்னால் கிருதமாலா என்று சொல்லி வைகை கரையிலேயும் தாமிரபரணி கரையிலேயும் அந்த கங்கையில் புனிதமாய காவிரியிலும் கங்கை கங்கை என்று கடிவினைகளெல்லாம் என்று கங்கையிலும் இப்படி நதிக்கரைகளிலேயே எம்பெருமான் காத்து கொண்டு இருக்கின்றான். அவனிடத்திலே சென்று அவனிடத்திலே பரிமாறுவது தான் நீராட்டம் என்பதை அதே நேரத்தில் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் சாதிக்கின்றார். நான் அடிமை கொள்ளவிடான் நான் எம்பெருமான் தான் அடிமை கொள்ளவிடாய் தானானான் ஆனதற்பின் வெள்ளக்குளத்தை விடா இருவரும் தனிந்தோம் உள்ளக்குளத்தேனை ஒத்து என்று சொல்லி எம்பெருமானாய் இருக்கக்கூடிய தடாகத்திலே சென்று அவனுடைய அந்த குணானுபவத்திலே ஈடுபட்டு என்னுடைய வேட்கையானது தணிந்தது. எம்பெருமானுக்கு ஒரு வேட்கை உண்டு. என்ன என்றால் அடியார்களிடத்திலே கலந்து பரிமாற வேண்டும் என்பதற்காக. இருவருடைய விடாயும் தீர்ந்தது திருவள்ளக்குளம் என்று சொல்லக்கூடிய திவ்யதேசம் அண்ணன் கோயில். அங்கு இருவருடைய விடாயும் தீர்ந்தது என்று சொல்லி அனுபவித்தார். ஆகினாலே இந்த ஜீவாத்மாவுக்களுக்கு விடாய் எம்பெருமானை அடைந்தால்தான் தீரும். எம்பெருமானுக்கு விடாய் ஜீவாத்மாக்களை அடைந்து அவர்களோடு கலசி பரிமாறினால்தான் தீரும். எப்படி ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு அடியார்களிடத்திலே ராமாவதாரத்திலே திருவடியினிடத்திலே கலந்து ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவருக்கு இன்னருள் சுரந்தான். கிருஷ்ணாவதாரத்திலே அந்த குசேலர் அது மட்டுமல்ல எம்பெருமானுக்கு மிகவும் அந்தரங்கராய் அவர் அனுபவித்தது எம்பெருமானுடைய குணத்திலே ஈடுபட்ட அந்த விதுரருடைய திருமாளிகை. இந்த இருவரிடத்திலையும் தான் கலந்து பரிமாறி கொண்டான். ஆகினாலே அதனால தான் அவருக்கு ஆனந்தம் மேலிட்டதாக சொல்லப்படக்கூடியது. அப்பேற்பட்ட எம்பெருமானிடத்திலே நாம் சென்று நீராட வேண்டும், அவனிடத்திலே கலந்து பரிமாற வேண்டும் என்றுதான் இந்த பாசுரங்களிலே 15 பாசுரங்களிலே நீராட்டத்தை பற்றி தோழிகளை எழுப்பி கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு சென்றார்கள். அவன் நாயகனா என்று சொன்னால் எம்பெருமானை காக்கக்கூடியவன். சீதா பிராட்டியோடு ராமபிரான் புஷ்ப விமானத்திலே வந்து கொண்டிருந்தாராம். அப்படி ஒவ்வொரு இடத்தையும் காட்டிக்கொண்டு வருகிற பொழுது தசரதனுடைய ராஜ்ய பரிபாலனம் செய்த இடம் வருகிறது என்று சொல்லி அந்த தசரதனை நினைத்தாராம். ஏனென்று கேட்டால் தகப்பனுக்கு முன்னுரிமை கொடுப்பது எம்பெருமான் இந்த அவதாரத்திலே தான் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு தான் நடந்து கொண்டானாகினாலே அந்த ராஜ்யத்தை தசரத ராஜ்யம் என்று அனுபவித்தார். ஆகினாலே அதே மாதிரி இங்கே கிருஷ்ணாவதாரத்திலே நந்தகோபனிட்ட வழக்காக இருந்தானாகினாலே நாயகன் முழு வேலுலகம் நாதன் என்று அருளி செய்தார். ஆகினாலே நாயகனாய் நின்ற நாயகன் எம்பெருமானாக இருந்தாலும் அவனை காக்கக்கூடியவன் நந்தகோபன். குமரன் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அவனுடைய கோயிலை காக்கக்கூடியவனே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே. அதாவது இரவு நேரங்களிலே பயந்து கொண்டு கோபியர்கள் ஒடியாடுவார்களானால் அவர்களுக்கு அடையாளம் தெரிவதற்காக நந்தகோபன் என்ன செய்தானாம், ஒரு கொடியை நட்டு வைத்தானாம். சில இடங்களிலே பார்த்தால் தண்ணீர் பந்தல் அமைத்து மேலே ஒரு பச்சை கொடியோ அல்லது பச்சை விளக்கையோ போடுவார்கள். கூட அழகரானவர் திருமாலிருஞ்சோலையிலிருந்து புறப்பட்டு வருகிறார் என்று சொன்னால் முன்னே அந்த பச்சை கொடி வரும், இரவிலே பச்சை விளக்கு தெரியும். இதை வைத்து எம்பெருமான் எங்கே உள்ளான் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நந்தகோபனுடைய திருமாளியிலே கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய். இனி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கேட்டார்களாம், நீங்கள் எல்லாம் எதற்காக வந்துள்ளீர்கள்? நான் எம்பெருமான் கண்ணனை எழுப்பி அவனுக்கு மங்களாசாசனம் செய்ய வந்துள்ளோம் என்றான். அப்போ நான் உடனே கதவை திற மணிக்கதவம் தாழ்திரவா என்று சொன்னால் நான் எதற்காக இங்கே உள்ளேன்? வந்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் கதவு திறப்பதற்காக இல்லை, எனவே உங்களுக்கு திறக்க மாட்டோம் என்று சொல்ல, நாங்கள் எம்பெருமானுக்கு துன்பம் செய்ய வரக்கூடியவர்கள் நாங்கள் பெண்கள் என்றார்களாம். உடனே வாயில் காப்பாளன் சொன்னானாம், சூர்ப்பனகையும் பெண்ணுதானே என்றார். அடுத்து கோபியர்களோ அவர் ராட்சசி, நாங்கள் ஆட்சியர்கள் என்றார்கள். உடனே அந்த வாசல் காப்பான்னு சொன்னானா, பேச்சியாக வந்த ஆட்சியும் அவளும் பெண்தான், வஞ்சனையாக வந்த பேச்சியா
முலையுண்ட கஞ்சன் மஞ்சனை என்று சொன்னார்கள். கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருநிறச் செம்மையற் பேயை வெஞ்சிப்பதற்கு கொடுத்தான் என்று வார்த்தை என்று சொன்னார்கள். ஆகினாலே அவளும் பெண்ணுதான். அவள் பெண்ணாக இருந்தாலும் ராட்சசியானாலும். உடனே தோழிகள் வெளியே இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளைகள் சொன்னார்களாம், பூதனைக்கு வயது முதிர்ந்தவள், கருங்குழலாட்சி, நாங்கள் 1000 சிறுமியர் என்றாங்களாம். உடனே நீங்கள் எதற்காக வந்துள்ளீர்கள் என துயிலெழப் பாடுவான். நாங்கள் சுப்பிரபாதம் பண்ணுவதற்காக வந்தோம் என்றார். ராஜகுமாரர்கள் நித்திரையில் இருக்கின்ற பொழுது எழுப்பக்கூடாது. தனி இடத்திலே தன்னுடைய மடியிலே படுத்திருந்தான் ராமன். ஆனால் அவனை அந்த காலத்திலே எழுப்பின காரணத்துக்காக அதாவது சீதா பிராட்டி பட்டப்பாடு அவ்வளவு. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் அந்த மாதிரி எழுப்ப முடியாது என்று அவன் சொன்னானாம். யார்? கோயில் காப்பான. உடனே சொன்னாராம், இல்லை, நீ முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. எங்களுடைய முன்னோர்களாயிருந்தவர்கள் அம்மமென துயிலாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்திருளாயே என்னும் ராமாவதாரத்திலே கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று சொல்லி அற்புதமாக அவரையெல்லாம் எழுப்பினார்கள். எனவே நாங்கள் துயிலெழப் பாடுவான். உடனே ஏதோ சொல்லுவதற்கு அவன் வாயை திறக்க, வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கையிலே எம்பாவா என்று அருளி செய்தார். உடனே அந்த வாசல் காப்பாளன் சொன்னானாம், தான் நின்று கொண்டு நீங்கள் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்லுங்கள் என்று சொன்னான். அவர்கள் சொன்னார்களாம், யார் தடுத்தார்களோ அவர்கள் திறந்து சென்றால்தான் எங்களுக்கு கௌரவமாகினாலே. எப்படி விபீஷணன் வந்த பொழுது சுக்ரீவன் அவன் ஒற்றனாக இருக்கலாம், அல்லது நம்மிடத்திலே சேர்ந்து நம்மை அழிப்பதற்கு முயற்சிக்கலாம், அவனை சேர்க்கக்கூடாது என்றார். திருவடியானவர், ஐயோ அவர் மகா நல்லவன், விபீஷணா தர்மாத்மா என்று சொன்னார்களாம். அங்கு இருக்கக்கூடியவர்களே தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவன் இவன் ஒருவன்தான் என்று சொன்னாராம். இப்படி 2 பேரும் இருக்கின்ற பொழுது கடைசியிலே எம்பெருமான் அவனை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது உடனே யாரை வைத்து அழைத்தான் என்று சொன்னால், தடுத்தது யாரோ அந்த சுக்ரீவனை வைத்து கொண்டே திரும்ப அழைத்து வர சொன்னாராகினாலே, நீதான் நேய நிலைக்கதவத்தை திறக்க வேண்டும், உனக்கு கட்டுப்பட்ட கதவு, நாங்கள் அதை சென்று திறக்க மாட்டோம் என்று கூறினார்களாலே நேய நிலைக்கதவும் நீக்கையலோர் எம்பாவா என்று அருளி செய்துள்ளார்கள். இந்த பாசனமானது முதல் 10 பாசனங்களிலே 6வது பாசனம் முதல் 15வது பாசனம் வரையிலும் 10 ஆழ்வார்கள் நிஷ்டையாய் இருக்கக்கூடிய தொழில்களை எழுப்பி வந்தார்கள். இங்கு யாரை எழுப்பினார்கள் என்று சொன்னால், நாயகனாய் நின்றவர் யார் என்று சொன்னால் உடையவர் என்ற எம்பெருமானார். எம்பெருமானுக்கும் சிவாத்மாக்களாக இருக்கக்கூடிய நமக்கும் இடையிலே இருந்தவர் அந்த உடையவராக இருக்கக்கூடிய எம்பெருமானார். அந்த எம்பெருமானாருடைய அனுபவத்தை இந்த பாசுரத்திலே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நந்தகோபன் என்று சொன்னால் தந்தையை சொல்லுகிறது. மேல்கோட்டை என்ற திவிதேசத்திலே எதிராஜ சம்பத்குமாரர் என்று தன்னுடைய தொடையிலே வைத்து கொண்டு அணைத்து கொண்டிருப்பார். அங்கு நாயகனாக இருக்கக்கூடிய நந்தகோபன் யார் என்று சொன்னால் அந்த எம்பெருமானார் ஆகினாலே நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. கோயில் என்பது 108 திவிதேசங்களையும் குறிக்கும். எப்படி காத்தார் என்று சொன்னால், கோயில் என்று சொன்னால் எல்லா கோயிலுக்கும் தலைமையாக இருக்கக்கூடியது. வைணவத்திலே கோயிலுக்கு சென்று வந்தோம் என்று சொன்னால் திருவரங்கம் சென்று வந்தோம் என்று பொருள். பெருமாள் கோவில் என்று சொன்னால் எல்லா கோயிலும் பெருமாள் கோவில் தான். ஆனால் எப்படி பெருமாள் கோயில் என்று சொன்னால் அது காஞ்சி வரதராஜ பெருமாள் சன்னதியே. மலை திருமலை என்று சொன்னாலே இது திருவேங்கடமுடையான் மலையாகினாலே இந்த 3 இடங்களிலும், இந்த 3 இடங்கள் மட்டுமல்லாமல் அத்தனை திவிதேசங்களையும் தன்னுடைய அந்தரங்க கைங்கரியத்தினாலே இன்றளவும் காத்து வரக்கூடியவராகினாலே கோயில் காப்பானே. கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. கொடி தோன்றும் தோரணம் என்று சொன்னால் அதாவது எம்பெருமான் இருக்கக்கூடிய பரமபசத்து கொடியணி நெடுமதில் குகபுரம் குறிகினர் என்று அருளி செய்தார்கள். அங்கு கொடி பறப்பதாக ஆழ்வார் அருளி செய்தார். ஏனென்றால் ஆழ்வாரை எம்பெருமான் அழைத்து சென்று பரமவித அந்த அனுபவத்தை தந்து அதை பாசுரமாக கேட்டு ஆனந்தப்பட வேண்டும் என்று சூழ்விசும்பணியிலும் நுனிய நான்முகனே என்ற 20 பாசுரங்களை அனுபவித்தார். அதிலே சொல்லுகிறார், கொடியணி நெடுமதில் கோபுரம் கொரிகினர் என்று சொல்லி அதை கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே. அந்த வாசலை காக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் எம்பெருமானாருடைய சம்பந்தமுடையவர்களுக்கெல்லாம் மேல் வீடு தந்தோம் என்று சொல்லி இவருடைய ஆதீனமாக உய்ய ஒரே வழி
உடையவர் திருவடி என்று இருக்கக்கூடிய அனைவருக்கும் எம்பெருமான் அருள் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நாகினாலே வாசல் காப்பானை மணிக்கதவும் தாழ்திடவாய் என்று சொல்லி அந்த வாசலை திறக்க வேண்டும். அந்த வாசலை எப்படி திறப்பது என்று சொன்னால், எம்பெருமானார் 9 கிரந்தங்களை அருளி செய்தார். அந்த 9 கிரந்தங்களும் வேதாந்த கருத்துக்களை நமக்கு புரிய வைப்பதற்காக அமைக்கப்பட்டது. வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம், கீதா பாஷ்யம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம், நித்தியம், ஸ்ரீபாஷ்யம், இப்படி 9 கிரந்தங்களும் எளிமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. எம்பெருமானார் சொல்லுகிறார், எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை எடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோணி இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்குத்தா என்று அருளி செய்தார்கள். எனவே அந்த தங்கக்கூடிய மனத்தை யார் தர வேண்டும் என்று சொன்னால், நேய நிலைக்கதவம் நீக்கி, அதாவது மணிக்கதவம் தாழ் திறந்து அந்த வியாக்கியானங்களெல்லாம் எங்கள் நெஞ்சிலே படும்படியாக நீ தாழ் திறந்தால் அல்லது எங்களுக்கு வராது என்று அருளி செய்தார். ஆகினாலே இந்த பாசுரமானது எம்பெருமானார் போன்று இருக்கக்கூடிய ஒரு ஞானியாக இருக்கக்கூடியவன் நந்தகோபன். அந்த நந்தகோபனுடைய குமரன் இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய திருமாளிகை கோவில், அந்த கோயிலிலே சென்று எழுப்புவதற்காக வாசல் காப்பாளனையும் கோயில் காப்பாளனையும் எழுப்புவதாக அமைந்துள்ள பாசனம். நாமும் சன்னதிக்கு சென்றோம் என்று சொன்னால் துவாரபாலர்களிடத்திலே அனுமதி பெற்று கொண்டு தான் உள்ளே செல்ல வேண்டும். அதுதான் சொரூபமாகினாலே நாமும் எம்பெருமானாருடைய சம்பந்தமுடையவர்களாக இருந்து சுலபமான வழி எம்பெருமானாருடைய சம்பந்தத்தை பெறுவது. ஒரு 74 சிம்மாசனாதிபதிகளிலே ஒருவரிடத்திலே சென்று நாம் சரணாகதி என்ற மார்க்கத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எம்பெருமானாருடைய சம்பந்தத்துக்கு நமக்கும் தொலைவு உடைகிறது. எப்படி ஒரு பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவு பிறப்பாலே வருவது போலே அவரிடத்திலே எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள உறவை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் யார் என்று சொன்னால் எம்பெருமானார். அவருடைய திருவடி சம்பந்தத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எம்பெருமான் முதல் கொண்டு நம்முடைய ஆச்சாரியன் வரையிலும் தொடர்பு ஏற்படுமாகினாலே அதை பெற்று உய்வோமாக. ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சொல்லிக் கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம்.